ஊருக்கு வா வான்னு கூப்பிடுற, இங்க வந்தா ஆபீஸ் வேலையவே பாக்குற. இது ஆறுது வந்து குடி வா. இந்த வருஷம் உனக்கு ப்ரமோஷன் வரணும்ல, நீ சொல்லவே இல்ல. எடுத்தா தானக்கா சொல்லுவேன். ஏன் ஹைக்கு பத்தலையோ? செம்ம ஹைக்கு. அப்புறம் என்ன, வெளியூர் போகணும்னு சொல்றாங்களே. வெளியூர் போக வேண்டியதானே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தெரிஞ்சுதான் பேசுறேக்கா. ஏன் என்னாச்சு? அம்மா வச்சுட்டு நான் எப்படி வெளியூர் போக முடியும்? அம்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீ வெளியூர் போறதுக்கு என்ன முரளி சம்பந்தம்? அக்கா ஆபீஸ்க்கு நான் 5 நாள் போதும், அம்மாவுக்கு நான் 7 நாள் வேணும். 24/7 நாங்க 2 பேர் பார்த்துக்கிட்டே திண்டாடுறோம். அவன் மட்டும் எப்படி பாப்பா நான் வெளியூர் போயிட்டா? ப்ரமோஷன்லாம் ஏதாவது அதிசயம் நடந்ததாக்கா உண்டு. அதிசயம் இருக்கு. சொலாசியா ஹோம் கேர் என்னுடைய மாமியாருக்கும் இவங்க கிட்ட இருந்தா கேர்டேக்கரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஆபரேஷன் பண்ணவங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க, வீல் சேர்ல இருக்கிறவங்க, கை கால் பிராக்சர் ஆனவங்க, எல்லா கேட்டகரிக்கும் அருமையான கேர்டேக்கர்ஸ் 24/7 கொடுத்து அருமையான சர்வீஸ் பண்றாங்க சொலாசியா ஹோம் கேர். இவங்களோட சர்வீஸை நீ ஹையர் பண்ணினா டிரான்ஸ்ஃபர் வெளியூர்ல வந்தா மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேயே வந்தாலும் நீ நிம்மதியா போலாம். அப்புறம் என்ன, சொலாசியாக்கு போன் போடு, ப்ரமோஷன் எடு. உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். பெண்கள் அப்படின்னு சொன்னா கண்ணாடி பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. பரபரப்பா போய்கிட்டு இருக்க இடத்துல சின்னதா ஒரு விழுண்டு கண்ணாடி இங்கே இருந்தால் கூட அப்படி லேசா பார்த்துட்டு போறதுங்கிறது நமக்கு பழக்கம். 40 வயசுக்கு மேலே அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது எல்லா பெண்களுக்கும் அது சந்தோஷமா இருக்குமான்னு இருக்காது. அப்போ ஒரு விதமான ஒரு மிரர் ஃபோபியா அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்த கண்ணாடி சரியில்லை அப்படின்னு முதல்ல நாம சொல்லுவோம். அப்புறம் என்ன, ரொம்ப குண்டா காமிக்கிற மாதிரி இருக்கு, இந்த கை மட்டும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, டபுள் சின் எனக்கு வந்துருச்சா, ஏன்னா கண்ணை ரெண்டும் உப்பெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு நான் வெயிட் போட்டேனா அப்படின்லாம் ஒரு எண்ணம் வரும். சில பேர் நான் சொல்றது குறிப்பா 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வெயிட் மிஷினில் ஏறி ஏறி பார்க்கறது இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவோம். நமக்கு நாமே நிறைய சமாதானங்களை சொல்லிக்கொள்கிற வயசு தான் குறிப்பாக இந்த வெயிட் போடுற விஷயத்தில் பெண்கள் நாம் இதை செய்யறதுண்டு. ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு காரணங்கள் வித்தியாசப்படலாம். ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கலாம், அப்போதான் குழந்தை பிறந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நோயிலிருந்து கொஞ்சம் குணமடைஞ்சு அதில் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள், போஷாக்கான உணவு வகைகள் இதனால் இருக்கலாம். சில பேர் மன உளைச்சலால் நிறைய சாப்பிடுவாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் பிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் வெயிட் போட்டதாக இருக்கலாம். சில பேர் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்த எக்ஸசைஸை விட்டுருப்பாங்க, அதனால் இருக்கலாம். காரணமே இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே உடம்பு கொஞ்சம் இப்படி தான், தடிமன் தான் அப்படின்றது மரபு ரீதியான சில காரணங்களாலையும் சில பேர் இருக்கலாம். ஆனால் இந்த 40 வயதுக்கு மேலே புறத்தோற்றம் அப்படிங்கிறது பெண்களுக்கு நிறைய மாறுபடக்கூடிய ஒரு பருவம். அதனாலே பார்த்தீங்கன்னா, என்ன போங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ எனக்கு சூட் ஆகிறதே கிடையாது, அவங்களே போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டு பார்த்தா இது என்னங்க இப்படி இருக்குது, அப்போ எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்லாம் தோணும். பழைய ஃபோட்டோவை எடுத்து எடுத்து பார்க்குறது, இது எல்லாமே இந்த 40 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ஏன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் உங்கள் உடம்பை கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் பெண்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சரியான பதில், ஒரு நேரடியான பதில்லாம் வராது. 2ஆ பிரிங்களேன். வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்னு இருக்காங்க 40 வயசுக்கு மேலே, வேலைக்கு போகிற பெண்கள் 40 வயசுக்கு மேலே, இப்படி ப்ராடாக பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 தரப்பில் கேட்டாலுமே பதில் சரியாக வராது. வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கே முடியுது சொல்லுங்கள், கோழி கூறத்துக்கு முன்னாடி நான் எழுந்துக்கிறேன், அடுப்பங்கரைக்கு போனேன்னா 10 மணி வரைக்கும் என்னோட புருவத்தை நிமித்தவே முடியாது, ஆளாளுக்கு ஒரு மாதிரி டிஃபன் பண்ணி தரணும், நான் லஞ்சு பேக் பண்ணி தரணும், வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், எல்லாம் முடிச்சா அப்படி திரும்பி பார்த்தா சிங்க் நிறைய பாத்திரம், குனிஞ்சு நிமிந்து தேய்ச்சா திருப்பி மத்தியான சாப்பாட்டு நேரம் வந்துடுது, புதுசாக சமைக்கணும் ஏதாவது, அல்லது காலையில் சமைச்சதை சூடு பண்ணுறது போட்டு சாப்பிட்டா திருப்பி சிங்க் நிறைய பாத்திரம் தான். அதுக்குள்ளே நான் தேய்ச்சி முடிச்சு நிமிரும்போது துவைச்ச துணியெல்லாம் மேலே காஞ்சி போயிடுதா, அதை கொண்டு வந்து வைக்கணும், மடிக்கணும், துணி துவைக்கிறத விட மடித்து அதை அடுக்கி வைக்கணும், அயன் துணியை பிரித்து வைக்கணும், அயன் பண்ணி வந்த துணியை நான் திருப்பி கபர்டில் அடுக்கணும், டீ டைம் வந்துடும், பசங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடும், அதுங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், நிமிரலான்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு போனவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, ராத்திரி ஒரு டிஃபன் பண்ணணும், திருப்பி பாத்திரம் தேய்க்கணும். சில பேர் சொல்லலாம், நீங்கள் தான் வேலைக்காரங்க வச்சுருக்கீங்களே, வேலைக்காரங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டு போவாங்கங்க, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த சிங்க் அட்சய பாத்திரம் மாதிரியே இருக்கும், நான் தானே தேய்க்கணும், குனிஞ்சு நிமிந்து செய்கிற எக்ஸசைஸே போதுங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க,
கொஞ்சம் காலையில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து கொஞ்சம் ஒரு நடைபயிற்சி, ஒரு வாக்கிங் நீங்கள் போகக்கூடாதான்னு அவங்க கிட்ட கேட்டால் திருப்பி பிலுன்னு பிடிச்சிப்பாங்க. வாக்கிங் யாரோட துணைக்கு கூட்டிட்டு போகிறது? இவங்க தூக்கத்தை கலைக்க முடியுமா சொல்லுங்கள்? தனியாக நல்லா வாக்கிங் போக முடியாது, நாய் துரத்தும், சங்கிலி போட்டு போக முடியாது, போயிட்டு வந்து காலை கடுக்கும், திருப்பி நான் தான் அடுப்பங்கரைக்குள்ளே போனேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்பாங்க. சரி, சாயந்தரத்துலையாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜிம் இருந்தால் ஒரு பேக்கேஜ் போட்டுக்கிட்டு அங்கேயாவது உங்களை மாதிரி 4 பேர் வருவாங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும், போகக்கூடாதான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போகல, ஜிம்முக்கு 3 மாத பேக்கேஜ் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் நான் காசு வாங்கி கட்டணும். சரி, அதுவே பல கேலி கிண்டலுக்கு அப்புறமா தான் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உனக்கு எல்லாம் தேவையா? நீ என்ன சினிமாவில் நடிக்க போறியா? நீ என்ன மாடலா? இப்போ ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும். அதையும் தாண்டி நான் ஜிம்முக்கு போகலான்னா எந்த டயத்தில் பேக்கேஜ் போட்டுக்கிறது? சாயந்தரம் ஒரு மாதிரியான டைமாக இருக்கும், நான் எந்த நேரமும் வீட்டு வேலை இருக்கும். சரிங்க, நான் அப்படியே கஷ்டப்பட்டு 3 மாத பேக்கேஜ் போட்டேன்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே தான் எங்கள் வீட்டில் நிறைய விசேஷம் வரும், கல்யாணம் வரும். ஜிம்மில் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதமாங்க, நான் கல்யாண காட்சின்னு போகணும், நான் சாப்பிட்றதா சாப்பிடாம இருக்கிறதா? அதுவே வரலனாலும் வீட்டில் அப்போ தான் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆவாங்க, அவங்களோட நான் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். ஜிம்மில் பேக்கேஜே முடிஞ்சு போயிடும். நான் எக்ஸசைஸும் பண்ணாமல் உடம்பையும் குறைக்க முடியாமல் அடுத்த பேக்கேஜ் எனக்கு கட்டுறீங்களான்னு யாரை போய் கேட்க முடியும்? இந்த எக்ஸசைஸ்லாம் சரிப்பட்டு வராது. வீடு கூட்டி பெருக்கி மொழிகி துணி துவைச்சி காய போட்டு குனிஞ்சு நிமிஞ்சு பாத்திரம் தேய்ச்சி இருக்கிறது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு மொத்தமாக முடிப்பாங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க, வெளி உலகத்தை பார்க்குறவங்க, 4 பேரை பார்க்குறவங்க, தன்னை நல்லா வச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்களையாவது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தரப்பு விளக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு தெரியுமா கம்பெனியில்? என்னோடய கம்பெனியை நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுன்னா 24 மணி நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. நான் சில நாள் வீட்டுக்கே வராமல் அங்கேயே போர்ட் ரூம்லேயே இருந்துருவோம் போல இருக்கு, அவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. நான் எங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் சொல்லுங்களேன் நீங்கள்? அதெல்லாம் நடக்காதுங்க. நான் எல்லா கஷ்டமும் இன்னும் இருக்க தான் செய்யும். என் போர்டு மீட்டிங்கில் என்னோடய மெனப்பாசெல்லாம் பற்றி எனக்கு யோசிக்க நேரமே இருக்காது. நான் இல்லைன்னா 1 இன்ச்சு கூட என் கம்பெனி நகராது. அப்போ எனக்கு மூட்டு வலி, குதிகால் வலிலாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்படியே அதோட ஓட்ட வேண்டியதான். பாதி நாள் லேட்டாக தான் வரேன், ஆர்டர் பண்ணி தான் வெளியில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? எக்ஸசைஸுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே அப்பாடான்னு இருக்கிற காலத்தில் வேணால் கொஞ்சம் வாக்கிங் போய்க்கலாம் அப்படிம்பாங்க. ஏங்க இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? ஒரு 40 வயசுக்கு மேலே அங்கங்கே வலிக்காதா? குனிஞ்சு நிமிர முடியாது? நீங்கள் வீட்டுக்கு அப்போ என்னத்தான் கொண்டு வருவீங்க அப்படின்னா நிறைய கொண்டு வருவோம். ஆஃபீஸ் ரூம்லேயும் போர்டு ரூம்லேயும் அப்படி உழைச்சிட்டு குனிஞ்சு நிமிர முடியாது, கழுத்து வலி கொண்டு வருவோம், குதிகால் வலி கொண்டு வருவோம். இந்த கால்ஃபர்ஸ் எல்போ, டென்னிஸ் எல்போன்னு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பேர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆளாளுக்கு ஒரு கோளாரோடு தான் வீட்டுக்கு வரோம். அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. நான் வேலைக்கு போய் என்னோடய மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதில் எக்ஸசைஸுக்கெலாம் எனக்கு நேரமே கிடையாது. நான் எக்ஸசைஸ் எந்த நேரத்தில் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவங்க ஒரு விதமாக காரணம் சொல்லி முடிப்பாங்க. 2 தரப்பையும் கேட்கும்போது பட்டிமன்றம் மாதிரி, அட இவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே, அதான் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் 2 தரப்புமே சரி கிடையாது. வீட்டிலும் சரி, வேலை பார்க்குற இடத்திலும் சரி. குறிப்பாக வீட்டில் நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், அவங்கள நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சோம்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணும். தனக்கு மிஞ்சி தானே தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முதல்ல ஒரு 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 பேட்ரி தான் ஃபுல் சார்ஜில் இருந்தால் தான் அது மற்றதுக்கெல்லாம் பவர் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள் 40 வயசுக்கு மேலே வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் இது செஞ்சால் தான் முடியும்னு ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் வாங்கி அவர் அதை பார்த்து புருவத்தை தூக்கி நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தி இது நீங்கள் ஒரு 5 கிலோ 6 கிலோ குறைச்சா தான் உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு இடத்துல கொண்டு நம்மளை நிறுத்தி அப்புறம் பதச்சு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இல்லாமல் எந்த மருத்துவ நிர்பந்தத்துக்கும் ஆளாகாமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க கூடாதா? ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் அப்படித்தான். இந்த ஆஃபீஸில் நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் ஒரு 15 நாள் ஒரு மெடிக்கல் லீவில் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அவசரம் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்கணும்னா நீங்கள் வராட்டா பரவாயில்லன்னு உங்கள் இடத்துல வேறு ஆளை போட்டுருவாங்க. உங்களோட அவங்க நல்லாவே வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு காலப்போக்கில் அந்த நிறுவனம் உங்களை மறந்து போகக்கூடும். யாருக்காக நான் இவ்வளோ உழைச்சேன், என் எலும்பு என்னுடைய பாதம் வலியை பொருட்படுத்தாமல், கழுத்து வலியை பொருட்படுத்தாமல், வயிற்று வலியை பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சேன், என்ன அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட நேரிடும். அதனால் எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்காக, குறிப்பாக 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் செலவழிச்சா தான் நாளைக்கு ஒரு பொருள் கீழே வந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுன்னு யாரையும் கேட்காம நீங்கள் சட்டுன்னு குனிஞ்சு எடுக்கணும்.
இப்போ கல்யாணத்துலேயெல்லாம் வந்து தரையில் உட்காந்து இலையில போட்டு சாப்பாடு போடுற கல்யாணங்கள் இப்போ இல்லை. துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு கல்யாணம் இருந்தால் அந்த பந்தியில் உட்காந்து நம்மளால சாப்பிடவே முடியாது. கீழே உட்கார முடியல, உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, குதிகால் வலி, பாத வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எல்லா வலியும் வரும். இந்த வயதுக்கே உண்டானது. ஆனால் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டா இதெல்லாம் அப்படியே மாய மந்திரத்தில் போயிடுமா? இல்லை, இதை தாங்கிக் கொள்கிற ஒரு சக்தி கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நல்லபடியாக அன்றாட வேலைகளை எந்தவித தடையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மளால முடியும். வி கேன் மேனேஜ்னு சொல்லுவோம் தெரியுமா? இதை வந்து ஒரேடியாக இல்லாமல் பண்ணிட முடியாது, மேனேஜ் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். அப்பப்போ அன்னன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணோம். இன்னைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கினோம்னா இந்த 24 மீதி 23 மணி நேரத்தை அழகாக ஓட்டலாம். அப்படித்தான் தினசரி நாம் குறிப்பாக பெண்கள் 40 வயசுக்கு மேலே பார்த்துக்கணும். இந்த வயசுக்கு மேலே அப்படியே மாடல் மாதிரி இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும், சிக்குன்னு இருக்கணும், அது வேண்டாம். ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்தவங்களை எதுக்கும் எதிர்பார்க்காம, குறிப்பாக வயசான காலத்தில் ரெஸ்ட் ரூம் போக, டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் என்னை கொஞ்சம் கொண்டுட்டு போய் விடுறியா, என் கையை கொஞ்சம் கொண்டு பிடிச்சிட்டு போய் விடுறியான்னு யாரையும் கேட்காம நாம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா இன்னிலிருந்தே முடிச்சுக்கணும். 5 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ அந்த வேலையை நான் செஞ்சு, எப்படி பல் தேய்ச்சி தான் ஆகணும், குளிச்சு தான் ஆகணும்னு நம்ம தினசரி ரொட்டீன் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் என் உடம்புக்காக நான் உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும்னு வச்சுக்கிட்டாலே ஒழிய 40 வயதிற்கு மேலான பெண்களின் வாழ்க்கை நிஜமாவே உடல் ரீதியாக ரோலர் கோஸ்டர் வாழ்க்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் முடிச்சுக்கிட்டோம்னா இனி வரும் காலங்கள் கொஞ்சம் வலி இல்லாமல் சந்தோஷமாக நம்மளால் நகர்த்த முடியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.